தமிழக நேயர்களுக்கு வணக்கம். நேற்று வீடியோ பண்ணியிருந்தேன் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி. அதோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எழுப்பப்படுது, என்னெல்லாம் பிரச்சனைகள் எழுப்பப்படுது, உண்மையிலேயே அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அரசியல்வாதிகள் என்னெல்லாம் சொல்றாங்க இதை பற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் எழுப்பப்படுதோ அங்கே என்னோட சஜஷன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு சரியா படலைன்னா உங்களோட சஜஷன்ஸை கொடுங்க. அது மட்டும் இல்லை, என்னோட ஓன் கன்சர்ன்ஸ் இதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு இதை முன்வைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி காசு இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அது உண்மையான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இந்த பாலிசிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 6% ஆஃப் த ஜிடிபி வந்துட்டு அவங்க பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டா எஜுகேஷன்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த காலத்துல கொண்டு வருவாங்க, எந்த டைம்ல கொண்டு வருவாங்கன்னு சொல்லல. அது கவர்மெண்டோட ஃபினான்சஸை பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனா விரைவில், கூடிய சீக்கிரம், as soon as possible வந்துட்டு 6% ஆஃப் ஜிடிபி. இது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி 145 லட்சம் கோடிகள், 145 லட்சம் கோடிகள், புரியுதுங்களா? அதுல கிட்டத்தட்ட 6%னா ஒரு 9 லட்சம் கோடி பக்கத்துல வரும். அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ரஃப்லி 9 lakh crores வரும். இது கவர்மெண்டோட இன்டென்ட் தெரியுது. கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் சோ மச். ஆனா அது ஃபண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ நிறைய பேர் இங்க கிரிட்டிசிசம் பண்றாங்க, அது எப்படி முடியும் அப்படின்ட்டு. பட் இதே மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மங்கள்யான் முடியாது, மார்ஸுக்கெல்லாம் போக முடியாது நம்மளாலன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரஃபேல் டீல் அப்ப ரஃபேல் வரவே வராது, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹிமாலயன் டாஸ்க் தான். ஸோ மனம் இருந்தால் மார்க்க பந்து மாதிரி இந்த நேஷனல் கவர்மெண்ட் இதோட இன்டென்ட்டை காமிச்சிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. இந்த 9 lakh crores எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடோட ரெவென்யூ ஒரு வருஷத்துக்கு வந்து 2 லட்சம் கோடி. அதை விட ரஃப்லி 5 மடங்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்தியாவோட எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பாலிசியே மாற்றணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாற்றணும், திங்கிங்கே மாற்றணும், அப்ரோச்சே மாற்றணும்னா இவ்வளவு செலவாகும். அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் குழந்தைங்களுக்கு 3வது 5வது 8வது கிளாஸில் வந்துட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்களே, அது குழந்தை மன உளைச்சலுக்கு ஆளாவாதான்னு. இங்கே தான் வந்துட்டு அவங்க என்ன கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, 3வது 5வது 8வதுங்கிறது போர்டு எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம். சரி, அப்புறம் எதுக்குப்பா பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க? அவன் ஃபெயில் ஆயிட்டானான்னு. இங்கே ஃபெயிலே கிடையாது. எப்படி இதுக்கு முன்னாடி ஆர்டிஇல ஃபெயில் கிடையாதோ இங்கேயும் ஃபெயிலே கிடையாது. அப்புறம் எதுக்குப்பா எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. உங்கள் குழந்தை வந்துட்டு 1வதுல ஒரு ஸ்கூல் சேர்த்து விட்டீங்க, சரி அதுவும் ஸ்கூலுக்கு போகுது அப்படி இப்படின்னு போய் நீங்கள் விட்டுருவீங்க. ஸ்கூல்லேயே இன்டர்னல் எவாலுவேஷன் இருக்கும், அதை இப்போ கண்டுக்காமல் விட்டுருவீங்க. 10th வந்து தான் தெரியும் உண்மையிலேயே அவனோட நிலைமை என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலை மாற்றி என்ன பிரயோஜனம்? பாதி பேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்கூல் உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ அளவுக்கு எஜுகேஷனை இம்பார்ட் பண்ணியிருக்கு, மாநில அளவில் ஒரு தேர்வு வைக்கும் போது அவனால் அதுக்கு ஒரு பயம் இல்லாமல் எதிர்கொள்ள முடியுதா, இல்லை அங்கே பர்ஃபார்மன்ஸ் ஏதோ லேக் ஆகுதா அப்படின்னு வச்சு நீங்கள் ஸ்கூலை ஜட்ஜ் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் கூட இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிப்பாங்க, அவங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியை அப்டேட் பண்ணிப்பாங்க. ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ். போர்டு எக்ஸாம் கிடையாது, இங்கே ஃபெயிலுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மன உளைச்சலுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே சில கிளாரிட்டி தேவைப்படுது. இங்கே மார்க்ஸ் கொடுக்கப்படுமா இல்லை கிரேடு கொடுக்கப்படுமா அப்படின்னு கிளியராக கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா இன்னும் வந்துட்டு பெட்டராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ஃபியர் மாங்கரிங்கை அவாய்ட் பண்ணலாம். 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலிசி வந்து எந்த விதமான ஒரு சர்ச்சைக்கும் உட்படுத்தப்படலை, அப்படியே கொண்டு போய் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு. இது ஆக்சுவலி தவறான விஷயங்க. இது வந்து இந்த டிராஃப்ட் ரொம்ப நாளாக இருக்குது. இந்த டிராஃப்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் அனுப்பலாம், பப்ளிக் ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் எல்லாம் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த 3 language ஃபார்முலாவை ஆப்ஷனலாக கொண்டு வர இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த தமிழ்நாடுலேருந்து போன ரெப்ரஸன்டேஷனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ரெப்ரஸன்டேஷனுக்கு டைம் இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வர செஷனில் பார்லிமெண்ட்டில் இதை டிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு சட்டம் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு பாலிசி, இது உடனே அமலுக்கு படுத்த முடியாது. இதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 1.5 to 2 years எடுக்கும் இது ஃபுல்லாக அமல்படுத்தணும் அப்படின்னா. ஸோ அதுக்குள்ளே பார்லிமெண்டரி செஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இது டெஃபினட்டாக போகுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எந்த கருத்து இருக்கோ அதை நம்ம பண்ணலாம். இன்னும் அதுக்கு டைம் இருக்குது. ஸோ இது ஓவர் அண்ட் டன் வித் எல்லாம் கிடையவே கிடையாது. மோர் ஓவர் இது ஆக்ட் கிடையாது, இது ஒரு பாலிசி. அடுத்ததுங்க, நிறைய பேர் இங்கே காலங்காலமாக அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த 3 language ஃபார்முலா, மும்மொழி கொள்கை. இதில் வச்சு தான் இவங்க வந்து அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கை திணிக்கப்படவில்லை, 3வது மொழி ஸ்டேட்டே, மாநிலங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படுது. நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், இது மாநிலங்கள் கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட் இந்த 3 language ஃபார்முலா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் படி 2 language தான், 3 language கிடையாது. ஸோ அவங்க
அதையே வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. பட் நிறைய ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல்ல 3 மொழிகள் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அதில் முக்கியமாக ஹிந்தி இருக்குல்ல, ஏன் இந்த வாய்ப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுங்க, அவங்க டிசைட் பண்ணட்டும் என்ன லாங்குவேஜ் கிடைக்கணும்னு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாநிலங்கள் முடிவு பண்றதுக்கு பதிலாக அந்தந்த ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா மாநிலங்கள் வந்து டிசைட் பண்ணிடுதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது கிடையாதுன்னு. பிரைவேட் ஸ்கூல் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்னால எவ்வளவு லேர்ன் பண்ண முடியுமோ அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரென்த் டாப் ஆகிக்கிட்டே வருது. அப்புறம் எதுக்கு பாலிசி? ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எந்த மொழியை நான் கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்கிட்டயே விட்டுணும். நான் ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்டயே விட்டுருங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு என்னோட ஒரு ஹம்பிள் சஜஷன். காரணம் என்னன்னா, மாநில அளவில் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒடிசா மாணவன் இல்ல ஒரு கர்நாடகா மாணவன் இல்ல ஒரு ஆந்திரா மாணவன் வந்து தமிழ்நாட்டில் படிக்கிறான், அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு, அவன் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறான். அதுக்கப்புறம் 2வது தமிழும் கற்றுக் கொடுக்கப்படுது. 3வது மொழி அவன் என்ன கற்றுப்பான்? அவனுக்கு ஆசை இது தெலுங்கு கற்றுக்கணும் அப்படின்னு, இல்லை அவனுக்கு ஆசை ஹிந்தி கற்றுக்கணும், இல்லை அவனுக்கு ஆசை கன்னடம் கற்றுக்கணும் அப்படின்னு வைங்க. அதுக்குண்டான வாய்ப்பும் இங்கே கொடுக்கப்படணும். பட் லாஜிஸ்டிக்கலி இது ரொம்ப டஃப்புங்க. அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் கிடையாது, இங்கே ஹிந்தி எந்த இடத்துலையும் திணிக்கப்படலை. எந்த இடத்துலையும் இட் ஹஸ் நாட் பீன் இம்போஸ்ட். என்ன சாய்ஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃபாரின் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் வந்து சவுத் அமெரிக்கா போகிறாங்க, யூரோப் போகிறாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ், ஜெர்மன் இந்த 3 லாங்குவேஜ் இருந்தால் மேனேஜ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. ஸோ இது கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சின்ன வயசுலேருந்தே ஒரு எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா குழந்தை எப்படிப்பா 3 மொழி கற்றுக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மொழி இங்கிலீஷ், அது கற்றுக்கிட்டே தான் ஆகணும், அது டைம் எடுத்து கற்றுக்கலாம். 2வது தாய்மொழி, அது வீட்டில் பேசுகிறாங்க. 3வது ஒரு மொழி மட்டும் தான் அவன் கத்துக்கிறதுக்கு புதுசா ட்ரை பண்றான். அதுலயும் எந்த கம்பல்ஷனும் இல்லை, இந்த வயசுக்குள்ள நீ கத்துக்கணும், இந்த வயசுக்குள்ள கத்துக்கணும். அவன் கேட்கட்டும். கேட்க அந்த சின்ன வயசுல அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஈஸியா அவங்க ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கத்துப்பாங்க. ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ஒரு பெரிய கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சாவி. அந்த அந்த ஒரு புனிதமான வாய்ப்பை வந்து நம்ம அரசியல் பெனிஃபிட்டுக்கு வேண்டி குழந்தைங்களுக்கு மறக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அடுத்தது மெயினாக தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ போராட்டங்க? மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டில் ஏன் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த ப்ரைவேட் காலேஜஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. இங்கே கல்வி தந்தைகள், கல்வி தாயார்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வந்துருச்சுன்னா இந்த பிரைவேட் காலேஜ்க்கு அக்ரிடேஷன் கிடைக்கிறது, அஃபிலியேஷன் கிடைக்கிறது 15 வருஷத்தில் மாற்றிடுவாங்க, ஸ்டெப் வைஸ் கிரடேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஆட்டம் கட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ்க்கெல்லாம் இப்போ கூடிய சீக்கிரம் 4 வருஷம் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் டிகிரி 4 வருஷம் படித்தாதான் நீ டீச்சர் ஆக முடியும். சும்மா அங்கே போயிட்டு அட்டண்டன்ஸ் போடாமலாம் டீச்சர் ஆக முடியாது. அதுக்குன்னு தனி கோர்ஸ் எடுக்கணும். இப்போ டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும், அதுக்குண்டான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும். ஸோ நிறைய இங்கே டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு. சில டீச்சர் அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, சாட்டை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் சம்பளம் வாங்கிட்டு சப் இன்ஃபிலியேட் பண்ணிட்டு நடுவில் இன்னொரு ஆளை கொண்டு வந்து, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், நீ டீச்சிங் பார்த்துக்கோ, நான் மற்ற வேலையை பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது. ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், ரெஜிஸ்ட்ரார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அமௌண்ட் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பெருசாக பாதிக்கப்படும், என்ட்ரென்ச்டு இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும். ஸோ சில பேர், நான் மறுபடியும் சொல்கிறேன், சில பேர் who are indulging in all this will be affected. அதுதாங்க நேற்று எனக்கு ஒரு அடுத்த கன்சர்ன் என்ன அப்படின்னா, நேற்று எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டார், அண்ணே என் குழந்தை வந்து இங்கிலீஷில் படிக்கணும்னே, அவன் தாய்மொழியெல்லாம் கற்றுக்க வேணான்னு சொல்கிறாரு. தமிழர் தான். நான் கேட்டேன், நண்பா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் இங்கிலீஷில் படிக்கணும், நான் வீட்டில் தமிழ் சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு இப்போ அந்த உரிமை என்கிட்ட இருந்து பறிக்கப்படுமா? என் குழந்தைக்கு தமிழில் தான் படிக்கணும்னு கம்பல்ஷன் இருக்குமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் கிடையாது. ஆஸ் ஃபார் as பாசிபிள் இன் மதர் டங், அது மட்டும் கிடையாது. குழந்தை சாய்ஸ் கொடுத்துச்சுன்னா இங்கிலீஷ்லனா அந்த ஸ்கூல் கண்டிப்பாக இங்கிலீஷில் அப்பாயிண்ட் பண்ணணும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேரியஸ் விஷயங்கள். கடைசி முக்கியமான கேள்வி இங்கே எழுப்பப்படுறது என்ன அப்படின்னா, இது வந்து குலக்கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. குலக்கல்வி, ஓகே, வொகேஷனல் ட்ரைனிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வொகேஷனல் ட்ரைனிங்கை குலக்கல்வியோட ஈக்குவேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் குழந்தைங்களை இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய அனுப்புறீங்களா அப்படின்ட்டு. ஐயா, உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்த பெரிய பேகை மாட்டிட்டு போறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இண்டஸ்ட்ரியல் லேபர். அதை விட பெரிய இண்டஸ்ட்ரியல் லேபர் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல தெளிவாக நான் மறுபடியும் சொல்றேன்,
10 நாள் பேக்லெஸ் டேஸ் இருக்கும். அவங்க வேற ஏதாவது ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் அவங்களுக்கு பிடிச்சதை இங்க எங்க திணிப்பு இருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ. நான் மறுபடியும் சொல்றேன், வொகேஷனல் ட்ரைனிங்கோட டெஃபினேஷன் அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராடன் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸ்பேண்டபிள் எலாபரேட் லிஸ்ட் கொடுக்கணும். எக்ஸாஸ்டிவ் கிடையாது, எலாபரேட் லிஸ்ட். இதுல எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 3D டிசைனிங், இந்த பைக்கோட மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரிங்கு, அதுக்கப்புறம் புதுசா என்னெல்லாம் விஷயங்கள் வருதோ, அதெல்லாம் ஒரு வாய்ப்பா வருதோ, அதுல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கூட வொகேஷனல் ட்ரைனிங்கா எடுத்துக்கலாம். இதுல எந்த விதமான திணிப்பும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்க ஏரியால என்ன பிடிக்குதோ அதை பண்ணலாம். ஸ்கூல்லையும் இதில் கற்றுக் கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரி கூட ஒரு லிங்க் வச்சுக்கலாம். அதுதான் பேக்லெஸ் டேஸுக்கு. நான் பேக்லாம் தேவையில்லை, நான் போய் இது கற்றுக்கிறேன், இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு இது என் கூட இருக்கட்டும். இப்போ சார் கொரோனா டைம்ல எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஒரு பையனால ஒரு 13-14 வயசுல வீட்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். நாளைக்கு அவன் எங்கேயோ போகிறான். இப்போ ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வொகேஷனல் ட்ரைனிங், அது 6 மாதம் 7 மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸே இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ மரியாதை வேறு, அவ்வளோ பே வேறு இருக்குது. அது மட்டும் கிடையாது, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வொகேஷனல் ட்ரைனிங்கிறது எந்த ஒரு பர்டிகுலர் ஆட்கள் இதை தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. எது வேணால் எடுத்து பண்ணலாம். இதில் நிறைய இனோவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்போ இவங்க எழுப்புற அச்சங்கள்லாம் பிரச்சனையே இல்லையானா, எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஐ ஹாவ் சர்டன் கன்சர்ன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கே எங்கேயுமே வந்து பிளே கிரவுண்ட் எக்ஸ்பேன்ஷனை பற்றி பேசவே இல்லை. ரொம்ப முக்கியமானது, நம்ம ஊரில் வந்து மால் நியூட்ரிஷன், ஸ்டண்ட்டு, இந்த ஸ்டண்டட் க்ரோத்து, ஹைட்டு சரியா இல்லை, ஆவரேஜ் ஹைட்டு கம்மியாக இருக்குது, வெயிட் ஒபிஸாக இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, ப்ரைவேட் ஸ்கூல் பயங்கரமாக கல்வியெல்லாம் கற்றுக் கொடுப்பான். ஆனால் தேவையான பிளே கிரவுண்ட் வசதி, தேவையான இந்த இதெல்லாம் இருக்காது. பேஸ்கெட் பால் கிரவுண்டோ இல்லை எதுவோ அதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன ஆகுங்கன்னா, ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க. பிளே கிரவுண்டுங்கிறதே நிறைய ஸ்கூலில் இருக்காது. ஸோ அது கம்பல்சரியாக பண்ணப்பட வேணும். அடுத்ததுங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் வில் பி இந்த சேம் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்கிற வார்த்தையை நான் ரெண்டா பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று வந்துட்டு அப்நார்மலி கிஃப்டட் சில்ட்ரன், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, இப்போ வந்துட்டு சிலவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களோட திறமைகளே வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும், ஆனால் பயங்கரமான டேலண்ட் ட்ராயிங்கில் இருக்கும், இல்லை வேறு ஏதாவதுலையா இருக்கும். ஸோ அந்த 2 சில்ட்ரன் வந்துட்டு தே ஆர் அவே ஃப்ரம் த காமன் குரூப். அவங்கள வந்துட்டு இந்த காமன் குரூப்பில் போடும்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட அந்த மிங்கிள் ஆகிறது எப்படி ஈஸியாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது கேள்வி. தேர்ட், என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ மதர் டங் தாய்மொழியில் கல்வி கற்றுத்துறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இப்போது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வெளியிலேருந்து வந்து தங்கியிருப்பாங்க. அவங்களோட தாய்மொழி வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே தங்கியிருக்கான்னு வைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்காங்க. அவருக்கு எப்படி அவரோட தாய்மொழியில் நீங்கள் கல்வி கற்று தருவீங்க? அது என்னோட அடுத்த கேள்வி. அப்புறமா மெயினான என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஐம் கன்சர்ன். எனக்கு பிரச்சனையெல்லாம் கிடையாது. எப்படி இது டிரான்சிஷன் ஆகும் இப்பத்த கல்வி முறையிலிருந்து இந்த புது கல்வி முறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்கும், அதை வந்துட்டு நம்ம எப்படி ஈஸியாக கொண்டு போகணும். ஏன்னா ஒரு பாட புத்தகம் மாற்றினாலே இப்போ பசங்க மிரண்டுடுவாங்க. பார்த்துருப்பீங்களா, நிறைய இடத்துல சிலபஸ் சேஞ்ச் பண்ண அந்த வருஷம் ஃபஸ்ட்டாக. இப்போ எனக்கு அந்த பிரச்சனையாக இருந்துச்சு. எப்பவுமே சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு புக் எங்களுக்கு தான் வரும். அந்த புக்கு பிரிண்ட் ஆகி வந்து சேர்றதுக்கே வந்து அவனுக்கு பா வந்து இப்போ தான் சேருது அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிரான்சிஷன் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போவீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கன்சர்ன்ஸ். சரி, ஒவ்வொரு பொலிட்டீஷியன்ஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். குயிக்காக பார்த்துருவோம். சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் இந்த 6% ஜிடிபியை வெல்கம் பண்ணியிருக்காரு. அதே தான் திரு கமல்ஹாசனும் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒத்து போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது சசி தரூர் வந்து வெல்கம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்ன அச்சத்தை வைக்கிறாரு அப்படின்னா, இது மத்தியப்படுத்துதல், அதுக்கப்புறம் வணிகப்படுத்துதல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது டிஎம்கே தான் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இஐஏக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்படின்னாங்க. அதே தான் எப்பவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திமுக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை இபிஎஸ் அவர்கள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா ஒத்துக்காதது, எம்ஜிஆர் அவர்கள் ஒத்துக்காதது, அப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஒத்துக்காததை இவர் ஒத்துக்க போறாரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ற விதமா கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் இதை பத்தி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இதெல்லாம் ஒரு பக்கம் கிரிட்டிசிசம் இருந்தா கூட
நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஹெட் யார் தெரியுமா? இஸ்ரோ சேர்மன் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். ஸோ அவர் 5 வருஷமாக அகாடமிஷியன்ஸ், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸு, குழந்தைங்க, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து நம்ம ஊருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஊரில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு வைங்க, ரிஃபார்ம்ஸ், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ், எல்லா இடத்துலையும் இந்த பொலிட்டிஷியன்ஸ் அராஜகம் பண்ணுறாங்க, ரிஃபார்ம்ஸ் பண்ணோன்னா பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸு. அதே மாதிரி இந்த தேர்தல் முறையில் கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வரணும், காசு கம்மியாக கொண்டு வரணும், காசெல்லாம் உள்ள செலவு பண்ண விடக்கூடாது, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், போலீஸ் ரிஃபார்ம்ஸ், இது எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னா இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் தான். ஸோ இந்த எஜுகேஷனை கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துட்டு குழந்தைங்களோட பொட்டென்ஷியலை டெவலப் பண்ண வச்சா மட்டும்தான் 130 கோடி அப்படின்னு சொல்கிறோம் நம்மளோட ஜனத்தொகை, உலகத்திலேயே வந்துட்டு யங்கஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இளமையான பாப்புலேஷனாக நம்ம. இந்த இளமை ஒரு தலைவலியாக முடியக்கூடாதுன்னா எல்லாருக்கும் கல்வி வாய்ப்பு, ப்ராப்பரான கல்வி வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா ராட் லேர்னிங் கிடையாது, மனப்பாடம் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒப்பிக்கிற மாதிரி கிடையாது. அந்த கல்வி அவனுக்கு உதவணும், அவன் கல்விக்கு உதவணும், சமூகத்துக்கு உதவணும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற வாய்ப்பு. ஏதாவது இதில் தப்புகள் இருந்தால், ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு சஜஷன்ஸ் இருந்தால் அதை ப்ராப்பரான ஃபார்மேட்டில் கொண்டு போய் வைங்க. எல்லாத்தையும் போல் அப்போஸ் என்இபின்னு வந்துட்டு சும்மா இதை டைம் வேஸ்ட் பண்ணி மக்களை ஏமாத்தாதீங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.